வணக்கம், வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நம்ம வந்து இப்போ க்ரோஸா ஒயர் கூட போடலாங்க. க்ரோஸா ஒயரில் கூட போடுறது எப்படின்னு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். அதுக்கு வந்து நம்ம உள்ளநூல் ஐட்டம் போட்ட அதே ஊசி தான் க்ரோஸா ஊசி. அது வந்து 16ஆம் நம்பர். நான் அதுக்கும் சரி இதுக்கும் சரி 14, 16 அந்த மாதிரி 18 அந்த மாதிரி நம்பர்ஸில் இருக்குது. நான் அதே ஊசியில் தான் போட போகிறேன். இது வந்து க்ரோஸா ஒயர், இதுக்கு பேர். இது வந்து எல்லா கடைகளையும் கிடைக்குங்க. இதில் கூட போட்டோன்னா அது எத்தனை நாள் வருஷங்கள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. இதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம இதில் சென்டரில் தாஜ்மஹால் போடலாம், ஒரு 2 யானை இருக்கிற மாதிரி போடலாம். என்ன ஷேப்பு வேணால் இதில் கொண்டு வரலாங்க. டபுள் கலர் இல்லை 3 கலர் 4 கலர் அப்படி நம்ம இது பண்ணி அட்டாச் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ வந்து எப்படி அடி போடுறது, கூடையோட பேஸ் மட்டும் எப்படி போடுறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். பேஸ் மட்டத்துக்கான ஸ்டிச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், எப்பயும் போல் நான் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். உள்ளன் நூலில் முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஊசியை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளன் நூல் போடுறதே தாங்க, அதே ஸ்டிச்சு தான், கொஞ்சம் வித்தியாசமாக. அதில் அது ரெண்டு இது வரும். 3 நூல் எடுத்து 2 கழட்டி விட்டு அப்படி பண்ணுவோம். இது வந்து சிங்கிள் ஸ்டிச் அப்படியே போடுறது தான். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால உள்ளன் நூல்கெல்லாம் இப்படி பிடிச்சாலே போதும். இது ஹார்டாக இருக்கிறதுனால இப்படி பிடிச்சிக்கணுங்க. நல்லா இப்படி ஸ்ட்ரென்த்தாக நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு செயின்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு செயின்ஸ் தான். பாருங்கள், இது ஒரு கையில் சுற்றிக்கோங்க. உள்ளன் நூல் போடுறதே தான். நீங்கள் உள்ளன் நூல் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செயின்ஸ் ஃபஸ்ட்டு செயின்ஸ் தான் போடுறோம். நம்ம எத்தனை கூடை, எவ்வளோ பெரிய கூடை போடுறோமோ அத்தனை செயின்ஸ் போட்டுக்கணுங்க. இப்போ பெருசாக வேணும், இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் நம்ம வச்சா கேரியர் இல்லை டிஃபன் பாக்ஸ், இல்லை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறது, இல்லை காய் வாங்குறது, அந்த மாதிரி நிறையா நமக்கு யூஸ் ஆகும் பார்த்திங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயின்ஸ் போட்டுக்கணும். அடி போடுறதுக்கு நமக்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டிச்சை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எப்படி செயின்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி செயின்ஸு நிறையா போட்டுக்கணும். நான் வந்து ஒரு 20 செயின் அந்த மாதிரி போடுறேன், கொஞ்சம் சின்ன கூடையாக போடுற மாதிரி. அன்றைக்கி வந்து விரல் மறைச்சிக்கிச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் மறுபடியும் வர ஞாயிற்றுக்கிழமையே போடலான்னு பார்த்து முடியலை. சரி, இன்றைக்கி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு பாருங்கள், செயின்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே போடுறதுக்காக சின்ன கூடையே போடுங்க, போதும். ஒரு 20 செயின் 25 செயின் அப்படி போட்டுக்கோங்க. இப்போ நான் வீடியோவுக்கு அவ்வளோவும் போட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். நான் செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு நான் போகிறேன். இங்கே பாருங்கள், எடுத்துட்டோங்களா. அடுத்து ஒரு செயின்குள்ளே விடணுங்க. செயின்குள்ளே விட்டு இந்த ஒயரை இழுத்துட்டு வரணும். பாருங்கள், இழுத்துட்டு வந்தாச்சுங்களா. இப்போ 2 தான் இருக்குது, இங்கே 2 லூப்பு தான் இருக்குது. அதில் 3 லூப் இருக்கும், இதில் 2 லூப்பு தான் இருக்குது. அப்படியே இந்த 2ஐயும் ஒரே தடவையில் கலட்டிடணுங்க. ஃபஸ்ட்டு போடுறப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். விரல்ல சுற்றிக்கணும். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டிச்சு போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், எதுலேயுமே நூலால் இப்படியெல்லாம் சுற்ற வேண்டாம். நம்ம ஒயரெல்லாம் இப்படி சுற்ற வேண்டாம். அப்படியே டைரெக்டாக செயின்குள்ளே போகிறோம், ஒயரை இழுத்துட்டு வர்றோம். இப்போ 2 ஒயர் வந்துருச்சுங்களா, 2 லூப் வந்துருச்சுங்களா. அப்படியே கலட்டி வர்றோம். பாருங்கள், அப்படியே கலட்டி விட்டுட்டோம். 2வது ஸ்டிச் வந்துருக்கு பாருங்கள்.
அடுத்தது 3வது ஸ்டிச்சும் செயின்குள்ளே ஊசியை விடுறோம், அது வழியாக எடுத்துகிட்டு வர்றோம் ஒயரை. 2 இருக்குங்களா, இந்த 2 நாட்டையுமே இப்படியே கழட்டிட வேண்டியதுதான். பாருங்களேன், கழட்டியாச்சுன்னா ஒரு செயின் வந்துருச்சு. பார்த்தீங்களா, இது ஒரு சிங்கிள் ஸ்டிச்சு. இப்போ நம்ம உள்ளன் நூலில் போட்டது டபுள் ஸ்டிச்சாக வந்திருக்கும், இது சிங்கிள் ஸ்டிச்சு. உள்ளன் நூலில் இப்படியும் போடலாம், இதுக்கும் இருக்குது, நிறையா மாடல் இருக்குது. பாருங்கள், இப்படி சுற்றாமல் நான் பழக்க தோசத்துக்கு சுற்றுறேன் பாருங்கள். சுற்றாமல் அப்படியே செயின்குள்ளே விட்டுட்டு அப்படியே ஒயரை இழுத்துக்கிட்டு வந்துடணும். உள் பக்கமாக வந்துருச்சுங்களா. இப்போ இந்த 2யுமே ஒரே தடவையில் கழட்டி விடணும். லூஸாக இருந்துச்சுன்னா வராது, கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு செயினை எடுத்து அப்படி கழட்டி விட்டுருணும். பாருங்கள், கழட்டியாச்சு, செயின் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், 1 2 3 4 ஸ்டிச்சு வந்துருச்சு. இதே தாங்க பேஸ் போடுறதுக்கு ஃபுல்லுமே. உங்களுக்கு லென்த்து வந்து ஒரு 25 செயின் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த செயின் நான் கம்மியாக போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த செயின் வந்து ஒரு 25 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 25 போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த செயின்லேருந்தே நம்ம இந்த ஸ்டிச்சை ஆரம்பிச்சிடணும். இப்போ நான் போடுற ஸ்டிச்சை ஆரம்பிச்சிடணும். இதுதான் நமக்கு லாஸ்ட்டு வரைக்குமே. இப்போ இந்த லென்த்து நமக்கு போதும் அப்படின்னா இந்த லென்த்தில் தான் வரும். இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். நான் இப்போ சின்ன கூடை தான் போடுறேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை செயின் போடுறீங்க என்னன்ட்டு எழுதி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். இனிமேல் நான் அது மாதிரி தான் பண்ண போகிறேன். இதுக்கும் கூட நான் ஒரு நோட்டில் எழுதி உங்களுக்கு போட்டுடுறேன். பாருங்கள், செயின்குள்ளே ஊசியை விடுறோம். இந்த கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாக நான் இதனை நரம்பை இழுத்துட்டு வர்றோம். இப்போ பாருங்கள், இந்த 2யுமே ஒரே தடவையை கழட்டி விட்டுறோம். இடையில ஏதாச்சும் ஒயர் பிசுராக இருந்ததுன்னா உங்களுக்கு வராது. அப்போ நீங்கள் ஊசியை எடுத்துகிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டிச்சு இப்போ ஒரு 4-5 போட்டாச்சு, உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பேஸுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே போக போக நம்ம டபுள் ஸ்டிச்சு போட்டோன்னா சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். இது பேஸுக்காண்டி நான் போட்டுட்ருக்கேன். இதில் நீங்கள் 10 போடலாம், 15 போடலாம், 20 போடலாம், 25 போடலாம், உங்கள் இஷ்டம்தான். பேஸ் மட்டும் போடுறது வந்து உங்கள் இஷ்டம்தான். இதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டிச்சு, பேஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டிச்சு. நீங்கள் இந்த ஒயர் எதுவும் உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா நீங்கள் ஊசியை எடுத்துகிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வர்ற ஒயரெல்லாம் எல்லாம் பிரிஞ்ச மாதிரி இருக்குது, ரொம்ப நாள் ஆன ஒயராக என்னவோ தெரியல. பாருங்கள், அடுத்த செயின்குள்ளே நான் விடுறேன். விட்டுட்டு இந்த செயினை இழுத்துட்டு வர்றேன், கீழே மாட்டி. இப்போ செயின் வந்துருச்சு. இப்போது இந்த 2யுமே சேர்த்து நான் கழட்டி விடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வர்றதுக்கு, அதனால தான் நீங்கள் சேல் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. என்னால் இதை ஃபுல்லாக போட்டாலும் நான் சேல் பண்ண முடியாது. நான் என்னோடய யூஸுக்கு வந்தால் வேணால் போட்டுக்கலாம். இந்த நூல் ஒயர் பிரிஞ்சதுனால வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பாருங்கள், இப்படி வந்துருச்சுங்களா. இப்போ வந்து 2யுமே இந்த விரலில் இது பிடிச்சிக்கோங்க, நல்லா டைட்டாக பிடிச்சா மட்டும்தான் இதை இழுக்க முடியும். இழுத்து ஒரு செயினாக வெளியில் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், செயின் வந்துருச்சு. இந்த விரலை நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க, இதில் சுற்றிக்கோங்க. இந்த பொசிஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இந்த விரலில் சுற்றிக்கணும், இந்த 2 விரலில் பிடிச்சிக்கணும் இப்படி. அப்போ தான் நம்ம அடுத்து போட முடியும். பாருங்கள், அடுத்து இங்கே அடுத்த செயினில் நான் குத்துறேன். குத்திட்டு பிடிச்சிக்கிட்டேன், உள்ளேருந்து பாருங்கள் இந்த ஒயரை எடுத்துகிட்டு வர்றேன். செயின் வந்து போட்டு அடுத்த செயினுக்குள்ளே நான் இப்படி விடுறேன், ஊசியை விடுறேன். இப்படி விட்டுட்டு இந்த
நரம்பை எடுத்துகிட்டு வர்றேன். ஒயர் நரம்பு மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து இந்த ரெண்டையுமே கழட்டி விடுறேன். செயின் வந்துருச்சு பாருங்கள். செயின்குள்ளே விடுறோம், ஒரு ஒயரை எடுத்துகிட்டு வர்றோம். அடுத்தது இதை அப்படியே கழட்டி விடுறோம். அவ்வளோதான். அவ்வளோதான். நான் இன்னொரு 3 தான் இருக்குது. அடுத்த செயினில் விடுறோம். ஊசியில் சிக்காமல் அப்படியே கழட்டிடும். அடுத்த செயினில் விட்டுட்டு ஊசியை விட்டுட்டு எடுத்துகிட்டு வரோம். இப்போ பாருங்கள், ரெண்டையுமே கழட்டிடும். இது வேறு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, லூஸாக இருக்கிறதுனால காமிச்சு. இது பாருங்கள், நான் ஒரு ரோ போட்டு முடிச்சுட்டு நான் அடுத்த ரோவுக்கு வந்திருக்கேன். அடுத்த ரோ இதே மாதிரி நீங்கள் விரல்ல சுற்றிக்கோங்க. செயின் இருக்குது, இந்த செயினுக்குள்ளே விடணும். விட்டுட்டு ஒரு ஒயரை இழுத்துட்டு வரணும். பாருங்கள், 2 நாட்டு வந்துருச்சு. ரெண்டையுமே ஒரே டைமில் கட்டி விடணும். அவ்வளோதான். எல்லா ஸ்டிச்சுமே இது ஒரே தான். பேஸ் மட்டத்துக்கு ஃபுல்லுமே இதே தான். பேஸ் மட்டம் போடுறது ஃபுல்லுமே இதே ஸ்டிச்சு தான். அங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நான் க்ரீன் கலர் நூல் எடுத்துருக்கேன், இந்த ஒயர் எடுத்திருக்கேன் பாருங்கள். அடுத்த செயினில் விடுறோம், ஒயரை இழுத்துட்டு வர்றோம், ரெண்டையும் சேர்த்து கழட்டி விட்டுறோம். பார்த்தீங்களா, இதே ஸ்டிச்சு தான். செயின்குள்ளே விடுறோம், கொண்டு வர்றோம், ரெண்டையும் சேர்த்து இதே ஸ்டிச்சு தாங்க ஃபுல்லுமே. நான் உங்களுக்கு கொஞ்சம் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு ரோ முடிச்சுட்டு 2வது ரோ போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு. இப்போ நான் இங்கே முடிச்சுட்டு திரும்ப அப்படியே வருவோம். நம்ம வந்தால் இது 1 முடிஞ்சிருக்குங்க, ஒரு லைன் வந்திருக்கு. இது மாதிரி நான் ஒரு 15 லைன் போட போகிறேன். நல்லா இந்த அளவுக்கு ஒரு 15 லைன் போட போகிறேன். அதாவது இந்த ஷேப்பில் பாருங்கள், இந்த ஷேப்பில் இந்த அளவுக்கு ஒரு 15 லைன் வந்துருச்சுன்னா நம்ம மேலே போடலாம். நான் உங்களுக்கு ஒரு 15 லைன் பாருங்கள், இதே மாதிரி 15 லைன் போட போகிறேன். இது எத்தனை ஸ்டிச் இருக்குது, நான் போடுறது எத்தனைன்னா சொல்கிறேன்.
ஒரு 14 ஸ்டிச்சு தாங்க நான் போட்டிருக்கேன். 14 செயின் தான் நான் போட்டிருக்கேன். 14 செயின். இந்த லைன் வந்து ஒரு 15. அப்போ எனக்கு ஒரு சின்ன கூட போதும், சின்னதாக போட போகிறேன். இந்த அளவுக்கு நான் போட போகிறேன். உங்களுக்கு நான் இதை 15 லைன் போட்டுட்டு மேலே எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது, மேலே வந்து பேஸ்மெண்ட்டை முடித்து மேலே எப்படி போடுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோ பார்ட் 2ஆக போடுறேன், அதை பாருங்கள். இப்போ இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.